Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma taufiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innakal antal alimul hakim. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆ தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மற்றும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் மலைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இறைவன் மீது நாம் கொள்ள வேண்டிய அச்சம், இறை அச்சம். அப்ப இறை அச்சம் கொள்ள வேண்டிய விதத்தில் ஒரு மனிதன் இறைவனை பயப்பட வேண்டிய விதத்தில் ஒரு மனிதன் பயப்படவில்லை என்று சொன்னால் அது இந்த உலகத்திலே இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரங்கேறிய எத்தனையோ விதமான பாவமான காரியங்கள் எல்லாமே சர்வ சாதாரணமான பாவங்களாக நம்முடைய கண் முன்னால் வந்து நிற்கும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் அதுவெல்லாம் சர்வ சாதாரணமான பாவங்களாக ஷைத்தான் நமக்கு வந்து என்ன செய்வான், பிரமிப்பூட்டி காட்டுவான். இதெல்லாம் என்ன ஒரு பாவமா? ஒருவரை நம்ம அடிக்கிறோம், அல்லது ஒருவரை நோவினைப்படும்படி நம்ம பேசுகிறோம், அல்லது ஒருத்தருடைய சொத்துக்களை நாம் அபகரிக்கின்றோம். இதையெல்லாம் நாம் செய்யும் போது இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் ஒரு மனிதருடைய அந்த ஒரு விஷயத்திலிருந்து அவங்க அபகரிக்கிறாங்கன்னு சொன்னா, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷைத்தான் எப்படி அழகாக்கி காட்டுவான். இதெல்லாம் என்ன ஊர் உலகத்தில் நடக்காம இருக்குதா? யாரும் செய்யல, நீ செய்ய, உனக்கு இந்த தேவை இருக்குது, உனக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு நீ இதை நீ சரி செய்து கொள்ளலாம், உன்னுடைய கடன் சுமையை நீ நீக்கலாம், உன்னை 4 பேர் உன்னை பார்த்து நடு ரோட்டில் வச்சு கேட்பானே, இதை அப்படியே யாரோட காசுன்னு தெரியல, நீ போய் ஒருத்தர் கையில் வச்சிருக்கக்கூடிய காசை நீ திருடிட்டு வரல, போற வழியில வழிப்பாதையில கீழே கிடக்குது இந்த பொருளாதாரம் உனக்கு சொந்தமானதுதான் என்றெல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான், இதை உண்மையாக்கி காட்டுவான். இதை என்னமோ ஒரு நற்காரியங்களை போன்று காட்டுவான். இதுவே அல்லாஹ்வின் மீது பயப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால், இறைவன் மீது அச்சப்பட வேண்டும், நாளை மறுமை நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி வல்ல ரஹ்மான் நம்மிடம் தனித்தனியாக வைத்து விசாரிப்பான். சூரியன் தம்முடைய தலைக்கு அருகாமையிலே இருக்கும்போது, அப்ப அவரவர் செய்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி வியர்வையிலே குளித்துக் கொண்டிருக்கும் போது, அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி கணக்குகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அச்சம் இருந்தால், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனைகள் மீது உள்ள பயம் இருந்திருந்தால், அந்த மனிதன் என்ன செய்வான், இது தவறு, இது ஒரு அமானிதம், இந்த சொத்து யாருடையது, நம்முடையது கிடையாது, இது உரியவருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது உரியவருக்கு போய் சேருதோ சேரலையோ அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தோமா? அல்லாஹ் பார்க்கக்கூடியது என்ன?
அதற்கான முயற்சியை நாம் எடுத்தோமாங்கிறதா முதல் கேள்வி. அப்ப இந்த முயற்சியே எடுக்காமல் யாரும் கேட்டா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாம அதை தனக்குத்தானே தெரிந்து வைத்துக் கொண்டு இருப்பார்னு சொன்னா, இன்னார்கிட்ட தான் இந்த சொத்து, இந்த பணம், இந்த பொருளாதாரம், இந்த பொருள் இருக்கின்றது என்பது வல்ல ரஹ்மானை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்ப நமக்கும் வல்ல ரஹ்மானுக்கும் தவிர பாதிக்கப்பட்ட நபருக்கு போய் சேராது என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இறையச்சம் என்கின்ற இந்த விஷயம் சரியான முறையிலே நாம் அல்லாஹ்வை பயப்படாத ஒரு மனிதனாக இருப்பான் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதுவெல்லாம் ஒரு பாவமாகவே தெரியாது. அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, மது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே சர்வசாதாரணமாக இருக்கும். என்ன ஒரு சிகரெட்டு ஊனு உரிகிறோம், புகையை விடுறோம், இதுல என்ன இருக்குது? இது நமக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், இதனால என்ன வந்துட போகுது, இதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானா என்று நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான தவறுகளையும் சரி காணக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். அப்ப அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நியத்தை நாம் முதலில் வைக்க வேண்டும். அப்படி வச்சாதான் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அந்த இலக்கை நாம் அடைய முடியும். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடைக்கின்றது. அதை பார்த்த நபி அவர்கள், இது சதகா, தர்ம பொருளாக இல்லாமல் இருந்தால் இதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இங்க அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுக்கக்கூடிய பாடம் என்ன, இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய பாடம் என்ன? ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குது, இது ஒரு சதகா, இது ஒரு தர்ம பொருள். இந்த தர்ம பொருளாக இல்லைன்னு சொன்னா நான் சாப்பிட்டு இருப்பேன். இதை யாரு பார்த்தது? அப்ப யாருமே பார்க்காத தருணத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இதை சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு சதகாவான பொருளாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தானே தெரியும். இது எப்படி இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை என்று சொன்னால், இது ஒரு தர்ம பொருள் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் சாதாரணமாக எடுத்து சாப்பிட்டு போயிருக்கலாமே. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் எது சரி எது தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காக வந்த அந்த இறுதி தூதர் அப்ப அவங்க சொல்றாங்க, இது ஒரு சதகா, இது ஒரு தர்ம பொருள், அதனால நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்பதுதான் இதனுடைய சாராம்சமாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாகவே இந்த விஷயம் மேலும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 2055வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு நாள் நான் அசர் தொழுதேன். அவர்கள் தொழுகை முடிந்தவுடன் மிக வேகமாக மனைவியரின் வீட்டுக்கு சென்றார்கள். நபி அவர்களின் விரைவை பார்த்த மக்கள் அதிர்ச்சியுற்றார்கள். மீண்டும் நபி அவர்கள் பள்ளிக்கு வந்து மிக விரைவாக சென்றதன் காரணத்தை மக்களுக்கு கூறினார்கள். என்னிடத்தில் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சில பேரித்தம்பழங்கள் இருந்தன. அது என்னிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை. கொஞ்ச நேரம் கூட அந்த பொதுமக்களுக்கு சேர வேண்டிய இந்த பேரித்தம்பழங்கள் தம்மிடம் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. எனவே அதை பங்கிட்டு கொடுப்பதற்காகத்தான் நான் சென்றேன் என்று கூறினார்கள். இது உக்பா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரில 1430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. அப்ப தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சதோட வேக வேகமா அந்த இடத்தை விட்டு கிடக்குறாங்க. அப்ப அந்த அளவிற்கு ஏன் அவங்களுக்கு கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை கேட்டுவிட்டு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை செய்துவிட்டு செல்லலாமே. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க விஷயத்திலே அதை அந்த அளவிற்கு பற்றி பிடிப்பதற்கான காரணம் என்ன?
அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்தில் அவ்வளவு கண்ணுங்கருத்துமாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களில் இன்றைக்கு அல்லாஹ் நாடிய பல பேர் இந்த சதக்கா கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு மேலோங்கி நிற்கின்றது. அப்படி மேலோங்கி நிற்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற இந்த பாடம், அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த இறையச்சத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்களே அந்த மக்களுக்கு, இதுதான் இன்றைக்கு நம்மளும் வந்து என்ன செய்கிறோம், சதக்கா கொடுப்பதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு மிகவும் தெளிவாகவே நமக்கு காட்டுது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவைகளின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை அடையாது, மாறாக உங்கள் இறை அச்சமே அவனை அடையும். அப்ப நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நற்காரியங்களாக இருந்தாலும் நம்ம செய்கிறோம், நாம் அல்லாஹ்வின் பாதையில் நாம் பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளாதாரத்தை ஈட்டினோம், அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியில் ஒரு பகுதியை நாம் செலவிடுகின்றோம். ஆனால் செலவிடுகின்றோம் என்கின்ற காரணத்தினால் இந்த செலவிடக்கூடிய இந்த விஷயமானது, இந்த நிய்யத்தானது எந்த அடிப்படையில் அமைந்துள்ளது? அப்ப அல்லாஹ்விற்காகவே இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் என்கின்ற நிய்யத் இல்லாமல் பிறர் பார்க்க வேண்டும், நான் செய்யக்கூடிய இது போன்ற தான தர்மங்களை எல்லாம் மக்கள் பார்த்து புகழ்ந்து பேச வேண்டும், தங்களுடைய உறவினர்கள் எல்லாம் பார்த்து பிரமிப்படைய வேண்டும் என்கின்ற இது போன்ற கேடுகட்ட காரணங்களுக்காக ஒரு மனிதன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வான் என்று சொன்னால் அதுவெல்லாம் அவனுடைய மூஞ்சியிலேயே தூக்கி வீசப்படும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை அச்சம் தான் இங்க வந்து மெசேஜ். அப்ப இறை அச்சத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தான் இங்க வெயிட் இருக்குது என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது திருமறை குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறைவன் உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தை, இறை அச்சத்தை தான் பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 5012வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப அல்லாஹ் தஆலா வந்து அவர் கருப்பா, சிகப்பா, உயர்ந்தவரா, குட்டையா இருக்கிறாரா, அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. இவர் எப்படிப்பட்ட குலம் கோத்திரத்திலிருந்து வந்தவர், சமுதாயத்தில் மதிக்கப்பட்டவரா, மதிக்கப்படாதவரா, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவர் மற்றொருவருக்கு ஒரு ரூபாயை தர்மம் செய்வார் என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா உயர்த்தி தான் பார்ப்பான். ஒருவர் நம் கண் முன்னால பிச்சை எடுத்துட்டு போயிருப்பாரு, அங்க ஒருத்தர் பசியோட இருப்பாரு, இங்க நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிருப்பாரு, இந்த தர்மத்தை அவர் என்ன செய்வாரு, அங்க ஒருத்தர் பட்டினியோடு இருக்கிறத பார்த்து அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த இடத்துல போய் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடியவராக, அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய உணவுகளையோ அல்லது ஏதேனும் தின்பண்டங்களையோ அவருக்கு கொடுத்து பகிர்ந்து சாப்பிடக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப கோடீஸ்வரனா இருப்பாரு, 50 ரூபாய் 500 ரூபாயை கொடுப்பாரு, ஆனால் பிச்சைக்காரனாக இருப்பார். அடுத்த வேலை சோத்துக்கு அவருக்கு வழி இல்லைங்கிற நிலையில இருக்கு. தனக்கு கிடைத்த அந்த பொருளை அவருக்கு பங்கிட்டு சாப்பிடுகின்றார் என்று சொன்னால் இதில் அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் உயர்ந்தவர்? கோடி கோடியா வச்சிருக்கிறவரால ஒரு 500 ரூபாய் அதிகபட்சமாக கொடுக்க முடியும், அவ்வளவுதான் அவருடைய மனம் இறங்கக்கூடிய அளவு. ஆனால் வல்ல ரஹ்மான் யாருக்கு இறக்க கொடுத்து அதிகமாக்கி கொடுத்திருக்கான் பாருங்க. அப்ப இந்த நல்ல இந்த குணம் என்பது, நற்சிந்தனை என்பது யார்கிட்ட வந்து நிறைந்து வழிந்து காணப்படுகின்றது? அடுத்த வெளிச்சோத்துக்கு நாதி இல்லாதவர் என்று சொல்லக்கூடியவர் நம்மிடம் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர், அடுத்த வேளை சாப்பாடு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நல்ல ஒரு வயிறார ஒரு சாப்பாடு தருவானான்னு சொல்லி கூட அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தையோ அந்த உணவு பொருட்களையோ அதை வச்சு பாதுகாத்து கொண்டால் நாம் இரவில் சாப்பிடலாம் என்று நினைக்காமல், நம்ம கண் முன்னால ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொன்ன உடனே எடுத்து அந்த பொட்டலத்தை விரித்து வாங்க சேர்ந்து சாப்பிடும் சொல்லி சாப்பிட்றாரு, இவர் தான் உயர்ந்தவர். அப்ப அப்படிப்பட்ட இது போன்ற இந்த நற்குணங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ வசதி படைத்தவர்கள் நம்ம பார்க்கிறோம், அவர்களெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட
குறுகிய உள்ளம் கொண்டவர்களாக நம்மை ஆக்கிவிடாமல் பரந்த உள்ளம் கொண்டவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களின் வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடு பற்றி கேட்டார்கள். அதற்கு நபிகளாரின் மனைவியார் நபியுடைய வணக்கத்தை பற்றி விவரித்தார்கள். அப்பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்கம் இப்படி இருந்தால் நாமெல்லாம் எங்கே என்று வந்தவர்கள் வியந்தார்கள். எனவே அவர்களில் ஒருவர் சொல்றாரு, நான் இனி இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன். அப்ப இனிமே எனக்கு கிடைக்கக்கூடிய இரவுகளை எல்லாம் அல்லாஹ்விற்கு நான் தொழக்கூடிய இரவாக நான் மாற்றப்படுகிறேன். அப்ப எந்த அளவிற்கு அவர் இந்த ஈமானை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்திலே இதில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்றைக்கு எப்படிப்பட்ட மக்களாக அந்த சஹாபா பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அவர்கள் செய்த அந்த அமல்களை நாமும் பற்றி பிடிக்க வேண்டும். அது மாதிரி நாமும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகள் இருந்தார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உள்ளம் ஈமானில் நிறைந்து வழிந்து காணப்பட்டது. அப்ப என்ன செய்யறாங்க, நான் இனிமே இரவு முழுவதும் என்ன செய்ய போறேன், தொழுது கொண்டே இருப்பேன் என்றார். மற்றொருவர், நான் காலமெல்லாம் நோன்பு நோற்பேன், இனிமே டெய்லி நோன்பு தான் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இனிமே காலம்லாம் நான் நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன், நோன்பை விடவே மாட்டேன் என்றார். மூன்றாமவர், நான் பெண்களை தொடமாட்டேன், திருமணமே செய்ய மாட்டேன் என்று கூறினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இப்படியெல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் தாமா என்று வினவினார்கள். உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவன் நான் தான். அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த உலகத்திலே அதிகமாக அஞ்சக்கூடிய ஒரு நபரை நம்மால் பட்டியல் போட முடியுமா அல்லது சுட்டிக்காட்டத்தான் முடியுமா? அப்ப அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் தான் உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன், இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருக்கின்றேன், நோன்பு வச்சுக்கொண்டே இருக்கின்றேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவன் நான் தான். நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கின்றேன், நான் இரவு நேரத்தில் தொழுகின்றேன், உறங்கவும் செய்கின்றேன், நான் பெண்களை திருமணம் செய்துள்ளேன். என் இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அனஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில 5063வது செய்தியாகவும் மற்றும் முஸ்லிமிலே 2714வது செய்தியாகவும் இடம்பெற்றுள்ளது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுகவும் செய்கிறேன், தொழுகாமலும் இருக்கின்றேன். அதாவது தொழுகிறேன்னு சொன்னால் இரவு முழுவதும் தொழுதுகிட்டே இருப்பேன்கின்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கம் புரியவில்லை. கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, எழுவார்கள், தொழுவார்கள், மறுபடியும் சிறிய தூக்கம் போடுவாங்க, மறுபடியும் எந்திரிப்பாங்க, மறுபடியும் தூங்குவாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை வணக்க முறை என்பது. அப்ப இந்த சகோதரர் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, இனிமே நான் அல்லாஹ்வை நான் வணங்கி கொண்டே இருக்க போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் 10 நிமிஷம் அமல் செஞ்சாங்கன்னா நான் 15 நிமிஷம் அமல் செய்ய போறேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே 10 நிமிஷம் செஞ்சாங்கண்டா நாமெல்லாம் செய்த பாவங்கள் அதோடைய எண்ணிக்கை என்பது என்ன? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய மிஸ்டேக்ஸ்ங்கிறதே இதுதான், அந்த குறைபாடு என்பதே இதுதான். அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் 10 நன்மை 10 நிமிஷம் அமல் செஞ்சா ஏத்துக்கிற மாட்டான். காலங்காலமாக அப்படியே சஜிதாவுலேயே கிடக்கணும், சஜிதாவுலேயே கிடந்து அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் நம்ம கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், அவன் தரமாட்டான் என்கின்ற ஒரு நிலைப்பாடு நம்மையே அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஊட்டி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய கஞ்சனா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா? என்னிடம் கேட்பவர் யார், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் சொல்றானே.
அப்படிப்பட்ட கண்ணியமிக்க இறைவனை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய கண்ணியத்தை இன்றைக்கு எத்தனையோ பேர் தவறான வழியில விளங்கி வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த கண்ணியத்தை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சரியான விதத்தில் நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை அமைத்துக் கொண்டு மறுமையில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் நோன்பு இருப்பார்கள். புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப தொடர் நோன்பு இருக்கும்போது இதை பார்த்து சஹாபாக்களில் சில பேர் என்ன செய்யறாங்க, நாங்களும் தொடர் நோன்பு இருக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு வருகின்றது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச வந்த உடனேயே, அப்படியா நீங்கள் எல்லாம் தொடர் நோன்பு வைத்தீர்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அப்படியே உணர்ச்சி பெருக்கல, மகிழ்ச்சி அடையவில்லை. அல்லாஹ்வுக்காகத்தானே தொடர் நோன்பு வச்சாங்க. அப்ப எந்த அளவிற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடுகளை தங்களுடைய உயிர் மூச்சா எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் நோன்பு வச்சாங்கிறத பார்த்து இவர்களும் தொடர் நோன்பு வைக்கின்றார்கள். இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கவில்லை, இதை தடுக்கிறாங்க. எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு வருகின்றது, உங்களுக்கு வருகின்றதா என்கின்ற கேள்வியை கேட்டு அதை மறுத்து நீங்கள் வைக்க கூடாது என்கின்ற தடையையும் நமக்கு விதித்தார்கள். நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இலகுவான வடிவில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளா போட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு என் நேரம் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் தஆலா புகழ்ந்து விடுவானா? அல்லது நாம் செய்யக்கூடிய இது போன்ற நற்காரியங்களை எல்லாம் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு விடுவானா? இப்படி செய்வதால் அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த முதல் உரையிலே ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தவறுகளிலிருந்து அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிகவும் முக்கியமானது இறையச்சம்தான் என்பது பற்றிய அது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்த்தோம். அப்போ ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் நம்மால் இயன்ற அளவிற்கு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் மிம்பரிலே ஏறி ஒவ்வொரு உபதேசங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஜும்மா மேடைகளிலுமே அங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்காக உபதேசங்கள் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் செய்யப்படக்கூடிய உபதேசங்களை காது தாழ்த்தி கேட்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் அதை தம்முடைய வாழ்வியலிலே கொண்டு வந்துள்ளார்கள்? சொல்லக்கூடிய செய்திகளை காது தாழ்த்தி கேட்டு விடுவோம். இந்த படியை தாண்டி, இந்த பள்ளியின் படி வாயிலை தாண்டி நாம் செல்லும் போது நம்முடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நம்முடைய நிலைப்பாடு என்பது இந்த பள்ளிக்கு உள்ளே மட்டும்தான் இந்த இறையச்சம் எல்லாமே மிளிருமா? அல்லது நம்முடைய வாழ்வியலிலே, நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த பாடங்களிலே, நாம் வெளியில வாழக்கூடிய இந்த தருணங்களிலே நம்ம இது போன்ற எத்தனையோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய, அல்லாஹ்வை அச்சப்பட வேண்டிய எத்தனையோ சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சூழ்நிலைகளை நமக்கு அமைத்து தந்து கொண்டுதான் இருக்கின்றான். நம்மிலே எத்தனை பேர் அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம்?
நம்மளை எத்தனை பேர் அதை உண்மைப்படுத்துகின்றோம்? அப்படி உண்மைப்படுத்தினோம் என்று சொன்னால் இப்போது நாம் பேசி இந்த ஜும்மா என்பது இதில் சொல்லப்பட்ட உபதேசங்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்வியலிலே வாழ்ந்து விட்டு சென்ற அந்த பாட திட்டம் என்பது உண்மையானதாக ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போனாங்களே, அதற்கு நம்ம உயிர் கொடுத்திருக்கிறோங்கிறதாகும் என்பதை புரிந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله.